ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவா ட்ரிப்பு நாங்கள் ஒன்று பிளான் பண்ணி போக போகிறோம். அதுக்காக தான் வந்து விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். மெயினாக ஒன்று 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. தேங்க்யூ. அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்றது என் பேர் சுண்டு. மேலும் மேலும் வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு 5:30 மணி ஆகுது. பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். என்ன இங்கே வந்து அடுத்தது வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு 3 மணிக்கு தான் வந்துட்டு கோவா ட்ரெயின் இருக்குங்களாம். அதுக்கு நடுவில் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை வந்துட்டு சுற்றி பார்த்தலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவோட இருக்கிறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யஷ்வந்த்பூர் அப்படின்ற ஒரு ரயில்வே நிலையத்தில் தான் இருக்கிறோம். இங்கே வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு தான் வந்துட்டு ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வந்துட்டு கோவா போயிட்டு கோவா போகிற வழிகளெல்லாம் இன்னும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்றது அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. செம்மையா பண்ணுங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேன் தான் நாங்கள் வந்துட்டு இப்போ புக்கிங் பண்ணியிருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்துட்டு 275 ரூபா பேசியிருக்கோம். அதாவது 400 ரூபா சொன்னார். கொஞ்சம் அடித்து பிடிச்சி பேசுனதால 275க்கு ஃபைனல் வந்தாச்சு. எல்லாருமே நாங்கள் வந்துட்டு இந்த வண்டியில் தான் போக போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஆளுக்கு 275 ரூபா தான். ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிருவாங்களாம். இங்கே கோவா ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. போகிற வேலை அப்படி டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த இடத்துக்குலாம் போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பைனா பீச்சு தான் நம்ம இப்போ வந்து இருக்கிறோம். ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்தது எங்கே போகணுமோ எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க, கிட்ட போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. நாங்கள் நல்லா ஒரு ஜாலியான ஒரு இடம் தான் இதுவும். நல்லா இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து இந்த விழாவில் தான் தங்கியிருக்கிறோம். நம்ம இந்த விழாவுக்கு வந்துட்டு வாடகை வந்துட்டு 2 நாள் தான் தரோன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட பேசி கெஞ்சி ஒரு 1 டேவுக்கு வந்துட்டு 12,500 பே பண்ணி எடுத்துருக்கோம். பாகா பீச்சுக்கு போகிற வழியில் தான் இருக்குது இந்த விழா. ஸ்விம்மிங் பூலெல்லாம் இங்கே இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது. ரூமும் வந்துட்டு நல்லா நீட்னஸாக தான் இருக்குது. நல்லா நீட்னஸாக தான் இருக்குது. வாங்க ரூமை காமிக்கிறேன். இந்த ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. இது வந்துட்டு கிச்சன். நல்லா நீட்னஸாக தான் இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல. இது வந்துட்டு இது ஒரு ஹால். இது வந்துட்டு ஹால். இது நல்லா சூப்பரா இருக்கு, சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற இடம் வந்துட்டு புது புது அர்த்தங்கள் என்ற ஒரு படத்தில் வந்து குருவாயூரப்பான்னு சாங் ஒன்று ஓடும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் இது. அது மட்டும் இல்லாத மும்பை அந்த மாதிரி நிறைய படங்களெல்லாம் இந்த இடத்தாண்ட எடுத்துருக்காங்களாம். காமிச்சதுலேயே கொஞ்சம் உருப்படியான இடம்னு பார்த்தோன்னா இந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க கைடு. எல்லாத்துலேயுமே ஸ்கேம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்றதை நல்லா பாருங்கள். நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல. அந்த குருவாயூரப்பா சாங் எடுத்ததெல்லாம் இந்த இடம் தான். நானும் இந்த இடத்துல கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன். நீங்களும் யாராச்சும் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். துகில் எனக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கியாச்சு. ஏன்னா வீட்டுக்கு போன பிறகு என் முன்னாடி என் மூஞ்சி மேலே காரி முடியக்கூடாதுல்ல. கோவா போனேன் என்னடா வாங்கிட்டு வந்தேன்னு. அதுக்காக பீச் மேலே வாங்கி போவா. அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய ஸ்கேமெல்லாம் நடக்குது. அதாவது டேட்டா குத்தும் போது வந்துட்டு ஒரு 2000 3000 பேசிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிட்டா பிறகு 30,000 40,000 அந்த மாதிரி கேட்குறாங்களாம்.
அதையும் கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து நம்ம தமிழ் மக்களை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்களாம். இப்போ தான் வந்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டு போனார், அது வீடியோ எடுக்க காமிக்கிறதுக்கு வானான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது உண்மை. வந்துட்டு வாகா பீச்சை வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஈவினிங் இப்போ வந்துட்டு டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைம் வந்துட்டு இப்போ வந்துட்டு மணி 6:45 ஆகுது. ஓரளவு என்ஜாய் பண்ணோம். அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் இது வந்து சீசன் டைம் கிடையாது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்பலாம் என்ஜாய் பண்ணாலும், ஆனால் ஓரளவு என்ஜாய்மெண்ட் பண்ணோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. கிளம்பிட்டோம். இது வரைக்கும் தான் வீடியோ போட்டிருக்கோம். எதிர்பார்த்தவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் இப்போ சீசன் இல்லாததால் ஒன்றும் வந்துட்டு இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தடுத்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.